ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ஸ்டிச்டு ப்ளவுஸில் ஒரு சிம்பிளாக நம்ம செல்ஃபாக ஈஸியாக நார்மல் நீடலை யூஸ் பண்ணி ஒரு குந்தன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இது ஃபுல்லாக சில்வர் கலரில் ப்ளவுஸ் அண்ட் அதோட பார்டர் டார்க் மெஜெண்டா ஷேடில் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா, ஃபுல்லாக சில்வர் ஜரின்றதுனால நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா 3mm சில்வர் பீட்ஸு. இந்த பீட்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே எடுத்து கூக்க போகிறேன். இதில் நமக்கு நிறைய டைப்பில் நம்ம இந்த பீட்ஸை நம்ம நார்மல் நீடில் கோக்கலாம். இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம B7000 க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு லைட்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பீட்ஸாக இன்பிட்வீனில் நம்ம நாட் போடுவோம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இது மாதிரியும் காட்டுறேன். இல்லை ஈஸியாக எப்படி பண்ணலாம், நம்ம பிகினருக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் காட்டுறேன். பாருங்கள். ஸோ இது கரெக்டாக அங்கே வச்சுட்டு லைட்டாக ஸ்டிக் பண்ணிங்கன்னா நம்ம 7000 க்ளூக்குனால அது இன்ஸ்டண்ட்டாக ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பீட்ஸ்க்கு இன்பிட்வீனில் நம்ம லாக் போட்டுகிட்டே வரலாம், நகராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள். ஓகே, பட் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, பீட்ஸ்லாம் நகர்ந்துறது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அதுக்கும் ஈஸியான இது எப்படின்னா, நீங்கள் நிறைய பீட்ஸை ஃபுல்லாக எடுக்காமல் நீங்கள் 2 பீட்ஸாகவும் எடுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீட்ஸாக எடுத்திருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக அங்கே வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளே விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இது கரெக்டாக நம்ம செட் பண்ணிவிட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில் நீங்கள் லாக் போட்டுகிட்டே வரலாம். அப்போ நகராதது. ஸோ இதுவும் ஈஸியாக இருக்கும். இல்லை என்னால் இது மாதிரி இவ்வளோ பீட்ஸ் எடுக்க முடியல, அதுவுமே டிஃபிகல்ட்டாக இருக்குது, நகர்ந்துருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 இல்லை 3 எடுத்துக்கோங்க. இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாகிடும். ஸோ இது நம்ம நார்மலாக ஸ்டிச் ப்ளவுஸில் நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ஸை எடுத்து நம்ம லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம பக்கத்தில் கண்டினியூ பண்ணுறப்ப நீங்கள் தனியாக விட்டு எடுத்து அந்த பக்கமாக விட்டு எடுத்திங்கன்னா பீட்ஸ் அடுத்து லோட் ஆகிறது கேப் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பின்னாடி இருக்கிற 1 இல்லை 2 பீடுக்குள்ளார விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டினியூஷன் கரெக்டாக வரும். நம்ம நார்மல் நீடில் ஒர்க்கில் பண்ணுறப்ப பார்த்து சிக்கு வராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 இதில் உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன ஆகும், நமக்கு அடுத்த செட் ஆஃப் பீட்ஸ் நீங்கள் லோட் பண்ணுறப்ப ஸ்மூத்தாக கேப் இல்லாமல் நமக்கு வரும். ஸோ இது ஒரு சின்ன டிப். பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் லோட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸ்க்கும் நெக்குக்கும் மட்டும் ஒரு சின்ன பார்டர் மாதிரி இந்த சில்வர் கலரில் நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம நெக்குக்கு கொஞ்சம் போர்ஷன் இருந்தால் போதும், சாரீ கவர் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் க்ரீன் இருக்குது, ஒரு டபுள் ஷேடட் ப்ளூயிஷ் பர்பிளிஷ் அந்த மாதிரி இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெட்டுன்னு நினச்சிட்டேன். பட் நீங்கள் பார்க்குறப்ப அது எக்ஸாக்ட் ரெட்டு கிடையாது, நல்ல ஒரு பிங்க் பர்பிளிஷ், நம்ம மெஜெண்டா சொல்கிறோம் தெரியுங்களா, அந்த மாதிரி. ஸோ பெட்டர் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணுறப்பவும் எந்தெந்த குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் வச்சுருக்கிறத எடுத்து உங்களோட அந்த கலருக்கு வச்சு பாருங்கள். ஸோ அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா அது டபுள் ஷேட் ஷைனிங்கில் க்ளாஸியாக இருக்கிறப்ப தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு நம்ம நார்மல் நம்ம பிங்க்கு 6KI குந்தனை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டாக ஆப்டாக அது சூட் ஆகுது, டபுள் ஷேடாக இருக்குது. இது நான் ஸ்டிக்கிங் ப்ரொசீஜர் தான், ஈஸியாக இருக்கும். சென்டரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 4mm ரவுண்ட் டார்க் ப்ளூ க்ளாஸி கொடுத்துட்டு 6KI பிங்கோடது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃபுல்லாக வரும். இதுக்கு மேலே ஸ்டிச்சிங் என்னென்னா, நம்ம பார்டரில் இந்த ப்ளூயிஷ் பர்பிளிஷ் அப்படிலாம் வரதுனால ஒரு சின்ன சேஞ்சுக்காக டார்க் ப்ளூ டியூபீடுன்னு சொல்லுவோம், அந்த டியூபீடை எடுத்து நார்மல் நீடலில் கொடுத்துட்டு இது சுகர் பீட்டில் இருக்கிற அந்த மெஜெண்டா மாதிரி இருக்கிற கலருக்கு ஒரு பீடு. ஸோ நான் அதை இங்கே அதை கொடுத்து லாக் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த நீடல் ஒர்க்கை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக உடனே நான் பண்ணேன். ஸோ அதனால் அந்த க்ளூ வந்து நம்மளோட நீடலில் வந்து மாட்டிகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டிச்சிங் ஒழுங்காக வராது. இதே மாதிரி பாருங்கள், ஃபினிஷ் பண்ண ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். இது ரெண்டுத்துக்கும் கேப் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3.5 சென்டிமீட்டர் விட்டுருக்கேன். ஸோ உங்களோட டிசைன்ஸை பொறுத்து. எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கேட்டவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் டிசைனுன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸ்டிக் பண்ணியே கொடுங்கப்பா போதும் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இந்த ஈஸியாக உங்களுக்கு. அண்ட் இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்கொயர் ஸ்டோன், அதுக்கு மேலே ஒரு ப்ளூ ரவுண்டு கொடுத்துருப்பேன். அந்த ஸ்கொயர் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சாரியோட பாடி கலருக்கு வரும், பேஸ்டல் க்ரீன் மாதிரி வரும். ஸோ அதனால் அதுக்கு மேட்சப் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓவரால் ஃபினிஷ் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கார்னரில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வி போர்ஷனுக்கு நான் வந்து முதல்ல அந்த வி கட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா இடையில வந்து 2 மார்க் பண்ணிவிட்டு வச்சேன். ஏன்னா எக்ஸாக்டாக நமக்கு அந்த டிசைன் வரணுன்றதுக்காக. அது ஒரு சின்ன டிப். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனில் அது. ஸோ இதே சிம்பிள் டிசைன் தான் நான் வந்து நெக்குக்கும் ஹேண்டுக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சாரீக்கு வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ முந்தி வந்து இந்த மெஜெண்டா அது மாதிரி வரும். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ப்ளிஷ் ப்ளூயிஷ் அந்த மாதிரி இருக்கும். பாடி கலர் வந்து பேஸ்டல் க்ரீனு. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளாகவே அவங்க கேட்டுக்கிட்டது மாதிரி கொடுத்துருப்பேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டூ கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.